அங்கிள், ம் என்னடா? கண்டிப்பா இதுல நான் கலந்துக்கணுமா? அத நீ தான் சொல்லணும். உனக்கு பிடிக்கலனா வேண்டாம். எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? பயமா இருக்கு அங்கிள். ம், பயம் போறதுக்கான வழி என்னன்னு தெரியுமா? என்ன அங்கிள்? எந்த விஷயம் நமக்கு பயமா இருக்கோ அது திரும்ப திரும்ப செய்யறது தான் அந்த பயம் போறதுக்கான ஒரே வழி. பயந்துகிட்டே ஒரு விஷயத்த பண்ணாம ஓடி போற ஒவ்வொரு தடவையும் அந்த பயம் ஜாஸ்தியாயிட்டே தான் போகும், குறையவே குறையாது. அம்மாவுக்கு இது தெரிஞ்சா? அம்மா கிட்ட சொல்ல வேணாம். நீ போட்டியில கலந்துக்கோ, ஜெயிச்சு காட்டு. என்ன யோசிக்கிற? அம்மா என்னால முடியாதுன்னு சொன்னாங்க. அம்மா உன் மேல இருக்கிற அக்கறையில அப்படி சொல்றாங்க. அம்மா அப்படி சொல்றப்போ உனக்கு என்ன தோணும்? என்னால முடியும்னு சொல்லணும்னு தோணும். அத ப்ரூவ் பண்ணி காட்டு. அங்கிள், சொல்லு. என்னால முடியும்ல? கண்டிப்பா முடியும். எப்படி சொல்றீங்க அங்கிள்? சில விஷயங்கள் எப்படி தெரியும் கேட்டா பதில் சொல்ல முடியாது, ஆனா தெரியும். அங்கிள், சொல்லு. நீங்க பயப்படுவீங்களா? ஆமா, ரொம்ப பயப்படுவேன். எது உங்களுக்கு ரொம்ப பயம்? உன்ன மாதிரி தான் பெரிய கூட்டத்துக்கு நடுவுல பேசுறதுன்னா எனக்கு ரொம்ப பயம். நிஜமாவா? ஆமா. அப்புறம் எப்படி வைக்கலாம் நீங்க? இப்பவும் உங்களுக்கு அந்த பயம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஒவ்வொரு தடவை கோர்ட்டுக்கு போகும்போதும் பயமா தான் இருக்கும். பயத்துல 2 பயம் இருக்கு. ஒன்னு நல்ல பயம், இன்னொன்னு கெட்ட பயம். கெட்ட பயம் ஒரு வேலைய நம்மளால செய்யவே முடியாதுன்னு நம்மள டிமோட்டிவேட் பண்ற பயம். நல்ல பயம் ஒரு வேலைய பொறுப்பா கரெக்டா செய்ய வைக்கும். பயம் நல்லதுதான். முதல்ல ஒன்ன நீ நம்பு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, அப்புறம் கான்ஃபிடென்ட்டா இறங்கி அடிச்சு அசத்து. ஓகேவா? ஆரம்பி. Hi all, I am Kalai from 4th standard B section. I am going to talk about our former president APJ Abdul Kalam. ஏய், சூப்பர் சூப்பர் சூப்பர், கை கொடு கை கொடு, பின்னிட்டியே. அங்கிள், நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையே. ஏய், ஓப்பனிங்கே பிரமாதமா இருக்கு, அடுத்தடுத்து அசத்திரலாம். சூப்பர், கை கொடு. என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது சும்மாதான், வீட்ல போர் அடிக்குதுன்னு சொன்னா அதான் மாடியில பால் விளையாடலான்னு கூட்டிட்டு வந்தேன். பால் விளையாட போறீங்களா? பாலையே காணோம். அது பால் தூக்கி போட்டா அது அந்த பக்கம் போய் விழுந்துருச்சு. அப்படியா? எங்க விழுந்துச்சு? என்ன நீ வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படல, சொன்னேன். என்ன பேப்பர் அது? ஆமா, நீ எதுக்கு இப்ப மாடிக்கு வந்த? நான் காயப்பட்ட துணியெல்லாம் எடுக்கலான்னு வந்தேன். துணியா? ஐயோ, எதுவும் இல்லையே. அது யாருக்கும் தெரியாம கலைய பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்றியா? இரு, அன்பு வந்ததும் போட்டு கொடுக்குற. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லையே. சரி வா கலை, நம்ம உள்ள போலாம். ஜம்ப். இன்னைக்கு இருக்குடா உனக்கும் அவளுக்கும் பிரச்சனை. என்னக்கா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னைக்கு கடை இருக்கிற ஏரியால ஊர்வலம்னு சொல்லி மத்தியானமே கடையை போட்டுட்டாங்க. உங்களை பார்த்து பேசணும் நான் நினைச்சிட்டே இருக்கேன். காலையில நீங்க சீக்கிரம் கிளம்பிடுறீங்களா? அதான் உங்ககிட்ட பேசவே முடியறது இல்ல.
இப்பதான் நீங்க அந்த குடும்பத்து கூட ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டீங்க. அதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். என்ன குழலி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படி சொல்ற? அதுக்கு இல்லக்கா, சிவத்தை போலீஸ் பிடிச்சிட்டு போனப்ப நீங்க தான் போய் சண்டை போட்டு புருஷனை மீட்டுட்டு வந்த சாவித்திரி மாதிரி அவரை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. அதான் அக்கா, நான் சும்மா தான் கேட்டேன், நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியெல்லாம் இல்ல குழலி. குழலி, உன் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு புரியுது குழலி, நடந்த பிரச்சனையில உன் மனசு எப்படி காயப்பட்டிருக்குன்னு. ஆனாலும் அடுத்து என்னன்னு நீதானே உன் லைஃப பத்தி யோசிக்கணும். நான் கட்டிக்க இருந்த சிவத்தை நீ உள்ள புகுந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நீ என்ன வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? குழலி, நீ சீரியஸாவே யோசி. புரியுதுக்கா. பாட்டி வேற ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அவங்க கோவம் குறையட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ம். அக்கா, ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு குழலி. ஒன்னும் இல்லக்கா, நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட சில விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்க செய்யறாங்க. யார் என்ன செஞ்சாங்க? அக்கா, இந்த ஸ்கூல்ல ஏதோ போட்டியாமே, இனியா கூட பேச்சு போட்டியில சேர்ந்திருக்கேன்னு காலையில நம்ம பாட்டி கிட்ட பேசி காட்டிட்டு இருந்தா. அதுல கலையும் கலந்திருக்காளாமே. என்னக்கா நீங்க கலையும் போட்டியில கலந்திருக்காளாமேன்னு தானே கேட்டேன். அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? பள்ளிக்கூடத்துல ஒரு போட்டி, அதுல கலந்துக்கிறதுல என்னக்கா தப்பு இருக்கு? குழலி, உனக்கு தெரியாது, அவளுக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாம போகும். அதனாலதான் இந்த மாதிரி போட்டில எல்லாம் கலந்துக்க வேண்டாம்னு சொல்லிருக்கேன். உடம்புக்கு முடியாம போறதுக்கும் போட்டியில கலந்துக்கிறதுக்கும் என்னக்கா சம்பந்தம் இருக்கு? இல்ல குழலி, சின்ன பதட்டத்தை கூட கலையால தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி சின்ன தோல்வியை கூட கலையால ஏத்துக்க முடியாது. இப்படிதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ ஸ்கூல்ல போட்டியில கலந்துக்கலான்னு போய் ஸ்டேஜ் ஏறின உடனே பயந்துட்டா. பயந்து ஸ்டேஜ்ல இருந்து ஓடிட்டாளாக்கா? இல்ல, பயத்துல அவளுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? ஆமா குழலி, இப்ப வரைக்கும் அந்த ஃபிட்ஸுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. டாக்டர் திரும்பவும் இப்படி நடக்காம பாத்துக்கோங்க, அப்படி நடந்தா அவ உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக தான் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா எந்த போட்டிலையும் கலந்துக்க வேண்டாம்னு சொல்லுவேன். மத்தவங்கள போட்டியில கலந்துக்கும் போது அவளுக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, அதான். வேண்டவே வேண்டாம், மறுபடியும் எதுலயாவது கலந்துக்கிட்டு பிரச்சனை ஆயிட்டா ரொம்ப கஷ்டம். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நமக்கு நம்ம குழந்தையோட ஹெல்த் தான் முக்கியம், அப்புறம் தான் இந்த போட்டி எல்லாம். ஆ, நீ வேற ஏதோ கேட்க வந்தியே? அது ஒண்ணும் இல்லக்கா, பசங்க ஐஸ்கிரீம் கேக்குறாங்கன்னு அடிக்கடி வாங்கி கொடுக்கறாங்க, அதான். அப்படியா? ஆமாக்கா, பசங்களுக்கு வேற அடிக்கடி ஜுரம் வருது. இதோ பாரதிக்கு வயிற்று வலி வேற வந்துச்சு, அதனால தான்க்கா சொல்றேன். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ எங்க போற? மார்க்கெட்டுக்கு. சரி வா, உட்காரு. ஐயோ இல்லக்கா, மார்க்கெட் பக்கம் தான், நான் நடந்து போய்க்கிறேன், நீங்க போங்க. அப்ப கிளம்புறேன். இதுல இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா? இது தெரியாம நாம உளற பார்த்தோமே. இப்போதைக்கு இத பத்தி எதுவும் பேசக்கூடாது. எல்லாம் முடிஞ்சு கலை ஸ்டேஜ்ல ஏறணும். பயத்துல மறுபடியும் ஃபிட்ஸ் வரணும். அப்ப இருக்க வேடிக்கை. பயப்படாம தைரியமா சொல்லு. ட்ரை பண்ணு, உன்னால முடியும். பேப்பரை பார்த்து ஒரு தடவை வாசிக்கிறியா? The 11th president. சத்தமா சொல்லு. ஸ்டேஜ்ல பேசுற மாதிரியே பேசணும். எங்க பேசு. The 11th president of India. Scientific community. வெரி குட், சூப்பர் சூப்பர். இப்போ
பேப்பரை என்கிட்ட கொடுத்துட்டு நீயா ஒரு தடவை சொல்லி பார்க்க போற. அங்கிள், இங்க பாரு, இந்த பேப்பரை வச்சு நீ எத்தனை தடவை சொல்லி பார்த்திருப்ப? நிறைய தடவை. அப்ப இந்த பேப்பர்ல எப்படி எழுதியிருக்குன்னு உனக்கு தெரியும்ல. ம், இப்போ கையில பேப்பர் இல்ல, ஆனா இருக்குன்னு நினைச்சுக்கோ. பேப்பரை பார்த்து வாசிக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்லி பாரு. அப்போ நான் கண்ணை மூடி அந்த பேப்பரை நினைச்சு பார்த்து சொல்லட்டுமா? கண்ணை திறந்தே ட்ரை பண்ணு. வரலைனா பாத்துக்கலாம். ரெடியா? சொல்லு. ஏபிஜே அப்துல் கலாம் இஸ் தி 11th president of India. சூப்பர், வெரி குட். கை கொடு. சூப்பரா சொல்லிட்ட பாத்தியா? ஒரு இடத்துல கூட தப்பே இல்லை. அந்த பஸ் மட்டும் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போறோன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தா. அவ பஸ்ல இருந்து வெளியே பார்த்தாலா, மரம்லாம் வேகமா பின்னாலேயே போற மாதிரி இருந்துச்சு. நான் பஸ்ல போகும்போதும் மரம் எல்லாம் பின்னாடியே போகும். கரெக்ட். அதே மாதிரி அவளும் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தா. அப்போ டமார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, என்ன ஆச்சு? அந்த பஸ் ஒரு பெரிய மரத்து மேல மோதிருச்சு. அந்த மரம் பின்னாடி போகலையா? போகலமா, அது கலை. அம்மா, இது இது என்ன அது பேப்பர்? என்னோடது. கோர்ட்டு கேஸு ஃபைலு. கலை, நான் வரேன். சும்மா சுத்திரணும். வீட்ல யாருமா? யாரும் இல்ல? என்ன வேணும்? என்ன வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கியிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வர? உன்னதானே விசாரிக்க கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. நான் உன்னை விசாரிக்க வரல. என்ன விசாரிக்க வரலையா? வேற யார விசாரிக்க வந்திருக்க? இந்த வீட்ல உன் அப்பா அம்மா தம்பின்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல. இங்க பாரு சத்யா, உனக்கும் எனக்கும் நடுவில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதை வெளியில வச்சுக்கோ. அனாவசியமா என்னோட குடும்பத்து ஆளுங்களை டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத. நீ வக்கீல் தானே, உனக்கு தெரியாதா? கேஸுன்னு வந்தா அதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் விசாரிச்சு தான் ஆகணும். உன் அப்பா அம்மா வர சொல்லு. முடியாதுன்னு சொன்னா? சிவம், டேய் என்னடா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இன்ஸ்பெக்டர், என்ன வேணும்? உங்க 2 பேரையும் குழலி கடத்தல் கேஸ் சம்பந்தமா விசாரிக்கணும். குழலி கடத்தல் கேஸ்ல நான் உங்க 2 பேரையும் சந்தேகப்படுறேன். என்ன எதுவும் பண்ண முடியலன்னு எங்க அப்பா அம்மாவை மிரட்டி பாக்குறியா? இங்க பாரு சிவம், சந்தேகப்படுற எல்லாரையும் விசாரிக்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு. என்ன சொல்ற சத்யா? உங்க அப்பாவும் போலீஸ்கார் தானே, அவருக்கு தெரியாதா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன தெரியணும்? அன்புவ உங்க 2 பேருக்கும் பிடிக்கும் தானே? என்ன கேள்வி இது? நீ வாயை மூடிட்டு இருக்கிறியா இல்ல இவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்கவா? சத்யா, டேய் நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா இன்ஸ்பெக்டர், அன்பை எங்க 2 பேருக்கும் பிடிக்கும் தான். அன்பு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சது உண்மைதானே? இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. இதுல ஒளிவு மறைவுக்கு என்ன இருக்கு? குழலியோட கல்யாணம் நிச்சயம் பண்ண பிறகு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இல்ல, அது உண்மையா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. என் பையன் அன்பு மேல ஆசைப்பட்டது உண்மை. அது நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு நாங்க குழலிய மருமகளா ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டோம். மண்டபத்துல
குழலி காணாம போன பிறகு அன்புவோட கையில காலில் விழுந்து உங்க பையனை கட்டிக்க சொன்னது நீங்க தானே? ஆமா இன்ஸ்பெக்டர். அன்னைக்கு கல்யாணம் நடக்கலனா எங்க பேத்தி எங்களை விட்டு போயிருப்பா. அதனால அன்புகிட்ட பேசணும். அப்படிலாம் இல்ல. குழலி ஆள் வச்சு கடத்தி அன்புவை கன்வின்ஸ் பண்ணி உங்க பையனுக்கு கட்டி வச்சிட்டீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அது உங்க கற்பனை இன்ஸ்பெக்டர். குழலி காணாம போன உடனே அன்போட கல்யாணம் நடக்கணுங்கிற அவசியமே இல்லையே. ஆனா அன்போட தானே கல்யாணம் நடந்துச்சு. இதை தான் சந்தேகம் நினைச்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மாவை விசாரிக்க வந்தியா? சிவம், ஆதாரம் இல்லாம நான் பேச மாட்டேன். ஆதாரம் இருக்கு. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் பணம் பேங்க்ல இருந்து எடுத்திருக்கீங்க. ஆமா, கல்யாண செலவுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால எடுத்தோம். 2 லட்சம் ரூபாய் எடுத்து என்ன செலவு பண்ணீங்க? அது கல்யாணம் பொண்ணு வீட்டு செலவுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எடுத்த 2 லட்சம் ரூபாயை என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவசரமா 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு, அதனால எடுத்து கொடுத்தேன். கல்யாண செலவுக்கு எடுத்தேன்னு சொன்னீங்க. இப்போ ஃப்ரெண்டு கேட்டாரு கொடுத்தேன்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை? அது கல்யாண செலவுக்காக தான் எடுத்தேன். ஃப்ரெண்டு அவசரமா தேவைப்பட்டுச்சுன்னு கேட்டான், அதனால கொடுத்தேன். யார் அந்த ஃப்ரெண்டு? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர். பாத்தியா? கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்க போனுக்கு ஒரு நம்பர்ல இருந்து 10-12 தடவை கால் வந்திருக்கு. அந்த நம்பர் யாரோடதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 99405. இந்த நம்பர்ல இருந்தா உங்களுக்கு தொடர்ந்து கால் வந்திருக்கு. எனக்கு தெரியல. அந்த நம்பர் ஆந்திராவில் இருக்கிற ஒருத்தர் பேர்ல இருக்கு. நாங்க விசாரிச்சதுல அந்த அட்ரஸ்ல யாருமே இல்ல. ஏதாவது ராங் காலா இருந்திருக்கும். 10-12 தடவை கால் வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் 3-4 நிமிஷம் பேசியிருக்கீங்க. உங்ககிட்ட பேசினது யாரு? அது சரியா ஞாபகம் இல்லைங்க எனக்கு. இன்ஸ்பெக்டர், இங்க என்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊருக்கே தெரியும் இவன் தான் பண்ணான்னு. இவனை உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி கொண்டு போய் வைங்க. பாட்டி, பொறுமையா இருங்க. என் பேத்திக்கு ஒரு நீதி கிடைக்கணும். குற்றவாளிகளை நாங்க தப்பிக்க விட மாட்டோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கூட்டமா திட்டம் போட்டு என் பேத்திய கடத்திருக்காங்க. இவங்கள நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. பாட்டி, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். போங்க பாட்டி. எப்படி இருக்கானுங்க பாருங்க, படுபாவீங்க. நீங்க யாருக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க? போன் பேசினது யாரு? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். சிவம், ஒரு நல்ல பொய்யா உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் அப்புறம் வர்றேன். போங்கய்யா. என்னப்பா 2 லட்சம் ரூபாய் யார் கொடுத்தீங்க? இல்லப்பா, கல்யாணத்துக்கு தேவைப்படுமென்னு எடுத்து வச்சேன். அந்த ஐயாவை கல்யாணத்துக்கு வந்திருந்தாருல, அவர் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, அவசரமா பணம் வேணும்னு கேட்டாரு, அதான்ப்பா எடுத்து கொடுத்தேன். அப்பா, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கலையே? இல்லப்பா. அம்மா, யாரும்மா ஃபோன் பண்ணது? தெரியலப்பா, ராங் கால். அப்பப்ப வரும். நான் அவங்க கிட்ட இல்லன்னு பேசிட்டு வச்சிருவேன். அம்மா, நான் எதுக்கும் அந்த ஃபோன்ல பேசினது யாருன்னு விசாரிக்கிறேன். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. உண்மையாவே நீங்க 2 பேரும் எங்கிட்ட இருந்து எதையும் மறைக்கல. ஏதாவதுன்னா இப்பவே சொல்லிருக்கேன், இல்லனா பிரச்சனையில நாம தான் மாட்டிப்போம். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சரிப்பா, நான் கோர்ட்டுக்கு போறேன்.